நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உள்ளது. இந்த ஆலயத்துக்கு வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளியூர்களில் இருந்து ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். மேலும் இது சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. இந்த ஆலயம் கீழை நாடுகளின் லூர்து நகர் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் கட்டப்பட்டுள்ள ஆலய கட்டிட அமைப்புகளில் பசிலிக்கா எனும் சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ளது. இந்த ஆலயம் வங்கக்கடலோரம் அமைந்திருப்பது சிறப்பம்சமாகும். இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து உத்திரிய மாதா உருவம் பொறித்த கொடி ஊர்வலமானது கடற்கரை சாலை ஆரியநாட்டு தெரு வழியாக சென்று மீண்டும் பேராலயத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து பேராலய பங்குத்தந்தை அகஸ்டின் தலைமையில் கொடியை புனிதம் செய்து கொடியேற்றி வைக்கப்பட்டது. அப்போது வான வேடிக்கைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பங்குத்தந்தை தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. இந்த ஆண்டு திருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும். விழாவை தொடர்ந்து நவ நாட்களில் சிலுவை பாதை நடைபெறும். முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்ட பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியோம். இறைவா, திருமணம் மனிதனானதை உடைய வானதூதர் வழியாக நாங்கள் அனுபவிக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் திருவையினாலும் நாங்கள் வீசி மாற்றி பெற உமது அருளை கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக வந்தாலும் ஆண்டவருடைய பெயரால் எனக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித உத்திரிய மாதா திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த இந்த கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவருடைய புத்தங்களும் தங்கள் தாயாகிய புனித உத்திரை மாதாவை அவர்களுடைய பாதுகாவலியாக நினைவு கொண்டு அவரது முன்மாதிரியை பின்பற்றி உனக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. லேடி ஆஃப் Thank you.